நம்பிக்கை தேவ பிள்ளைகளாக நமக்கு இருக்கணும். அதான் பவுல் சொல்லும்போது தெளிவா சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ரோமர் 8:36வது வசனத்துல, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவானாலும் சரி, உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் காப்பார். வசனம் சொல்லுது பாருங்க, உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனை வந்தாலும் உன்னை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். உன்னை நேசிச்சு உன் காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியாது இருக்கிற சில சூழல்களை, வாழ்க்கையில ஒரு ஜெயம் கிடைக்காது என்கிற சில கஷ்டமான நேரத்துல ஆண்டவர் நீ நோக்கி கூப்பிட்டன்னு சொன்னா, அவர் உன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றி உனக்கான ஜெயத்தை ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார். நீ விசுவாசிச்சா போதும், நீ நம்பினா போதும். நீ நம்பிக்கை வச்சு அவர் மேல நீ ஒரு விசுவாசத்தின் உறுதியில காத்திருந்தன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி விடுவார். பவுலுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, என்னை சுற்றி எத்தனை பசி, துன்பம், கஷ்டம், நாசம், மோசம், பட்டயம் எது வந்தாலும் சரி, மரணத்திற்கு ஏதுவான காரியம் என்னை சுற்றி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்றார் 23ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னா, தேவரீர் நீர் என் கூடவே இருக்கிறீங்க.